ஒரு விஷயத்தை ஞாபகம் வச்சுக்கோங்க, குறை சொல்கிறவன் காலம் புறா குறை சொல்லிக்கிட்டு மட்டும்தான் இருப்பான். சரி, இவன் சரியில்லை, அவன் சரியில்லை, அது சரியில்லை, இது சரியில்லை, என் ஃபேமிலி வந்து புவராக இருக்குது, அவன் சரியில்லை, இது சரியில்லைன்னு எப்போ பார்த்தாலும் அடுத்தவங்களை பற்றி குறை சொல்லிக்கிட்டே இருக்கிறவன் லைஃப்பில் எப்போவுமே முன்னேறவே மாட்டான். அவன் அப்படியே தான் இருப்பான். ஆனால் அதுவே தன்னோட குறைகளை திருத்திக்கிட்டு யாரையும் பெருசாக கண்டுக்காமல் தன்னோட பேஷனில் ஃபோக்கஸ் பண்ணிக்கிட்டு அது மூலமாக முன்னேறுவான் தெரியுமா. ஸோ அவன் தான் பார்த்தீங்கன்னா மிகப்பெரிய ஒரு சக்ஸஸ்ஃபுல்லான ஒரு மனுஷன் வருவான். நோ மேட்டர் அவன் எவ்வளோ பெரிய புவராக இருந்தாலும் பரவாயில்ல, அடுத்தவளை சாப்பாடுக்கே கஷ்டப்படக்கூடிய ஒரு பையனாக இருந்தாலும் அவன் லைஃப்பில் ஜெயிக்கணும், பெரிய ஆள் ஆகணும் அப்படின்னு ஆசைப்பட்டானா அதுக்காக 100% ஃபோக்கஸ் பண்ணானா அவனால் கண்டிப்பாக முன்னேற முடியும். அப்படிங்கிறதுக்கு ஒரு எடுத்துக்காட்டு தான் பார்த்தீங்கன்னா இந்த படம். இந்த படம் வந்து ஒரு ஒரிஜினல் கதையை பேஸ் பண்ணி இந்த படம் வந்து எடுத்திருக்காங்க. ஸோ இந்த படத்தோட கதையை பற்றி நம்ம பார்த்தோம்னா, மலாவி அப்படிங்கிற ஒரு நாடு இருக்குது ஆப்பிரிக்காவில். ஸோ இந்த நாடு பார்த்திங்கன்னா ஒரு ஏழ்மையான ஒரு வறுமையான ஒரு நாடு. அடுத்தவரை சாப்பாடுக்கே கஷ்டம், அந்தளவுக்கு பார்த்திங்கன்னா ஒரு ஏழ்மையான ஒரு வறுமையான ஒரு நாடு.